தையல் இயந்திரம், ஷிவிங் மிஷின். பழைய காலத்துல அதாவது 18ஆம் நூற்றாண்டுல மனுஷங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாமே கையால ஸ்டிச் பண்ணதா தான் இருந்துச்சு. அழகா ஒரு ட்ரெஸ் உருவாக்குறதுக்கு ஊசி நூல் மட்டும் இல்லாம பொறுமை நிறையவே தேவைப்பட்டுச்சு. சாதாரண ஒரு ட்ரெஸ் பண்றதுக்கே ஒரு நாள் ஆனது. இதுவே அரச குடும்பத்தோட ட்ரெஸ், ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் பண்ணும்போது இன்னும் நிறைய நாள் தேவைப்பட்டுச்சு. கையெல்லாம் ரொம்ப வலிக்குதே, இது சீக்கிரமா ஸ்டிச் பண்ற மாதிரி ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்ச மனிதனோட எண்ணம் தான் புதிய கண்டுபிடிப்புக்கான விதையாவும் விழுந்தது. 1755 ஜெர்மனியை சேர்ந்த சார்லஸ் வைசன்தால் ஷிவிங் மிஷினுக்கான முதல் ஊசி வடிவத்தை உருவாக்கினார். 1790 இங்கிலாந்தை சேர்ந்த தாமஸ் ரைட் ஊசி மனித கையை போய் இயங்கினால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு தோல் கனமான துணிகளை தைக்கக்கூடிய இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. அது பரவலா யாருனாலையும் பயன்படுத்தப்படல. 1830 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த திமோனியர் முதல்ல செயல்படும் தையல் இயந்திரத்தை உருவாக்கினாரு. இது செயின் ஸ்டிச் முறையில ஸ்டிச் பண்ணது. பிரான்ஸ்ல மிலிட்டரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணாங்க. அப்ப இந்த கைத்தையல்காரர்கள்லாம் நமக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ராத்திரியோட ராத்திரியா அந்த மிஷின் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டாங்க. 1846 அமெரிக்காவை சேர்ந்த எலியாஸ் ஹோ லாக் ஸ்டிச் முறையை கண்டுபிடிச்சாரு. அதாவது மேல் நூல் கீழ் நூல் வச்சு இப்ப நம்ம யூஸ் செஞ்சுட்டு இருக்க ஸ்டிச் மெத்தட கண்டுபிடிச்சாரு. இந்த ஸ்டிச் உறுதித்தன்மை உடையதாகவும் இருந்தது. 1851 அமெரிக்காவை சேர்ந்த ஐசக் சிங்கர் ஃபுட் பெடல் எல்லாம் வச்சு தொழிற்சாலைகள்ல மட்டும் இல்லாம வீட்லயும் பெண்களும் எளிமையா யூஸ் பண்ற மாதிரியான ஷிவிங் மிஷினை உருவாக்கினார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில தொழிற்சாலைகள்ல தையல் இயந்திரம் பரவலா உபயோகப்படுத்தப்பட்டது. உடை உற்பத்தி துறை குறைந்த செலவிலும் வேகமாகவும் நடந்ததுனால தொழில்துறை நல்ல வளர்ச்சி அடைந்தது. பிரிட்டிஷ் காலத்துல தையல் மிஷின் இந்தியாவுக்கு வந்தது. தொழிற்சாலைகள்ல ராணுவத்துல மட்டும் இல்லாம வீட்டு உபயோகத்துக்கும் பரவியது. பெண்களின் சுய தொழிலுக்கு அடித்தளமாகவும் இருந்தது. 20ஆம் நூற்றாண்டுல எலக்ட்ரிக்கல் மிஷின் கண்டுபிடிச்சாங்க. 21ஆம் நூற்றாண்டுல கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் எல்லாம் வந்து ஆடை உற்பத்தி துறையை கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாவே பாக்குறோம். தையல் இயந்திரம் ஒரு சாதனம் அல்ல, ஒரு டிசைனரோட கனவு, ஒரு பெண்ணோட தன்னம்பிக்கை, ஒரு குடும்பத்தோட எதிர்காலம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம்.